ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களுக்கு பாசன வசதி தரும் காளிங்கராயன் கால்வாய் இப்போது சாய கழிவுகளால் மாசடைந்து வருவதாகவும் நோய் நொடிகளுக்கு ஆளாகி வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். ஈரோடு மாவட்டத்தின் அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த காளிங்கராயன் கால்வாய். தொழில்நுட்பத்திற்கு சான்றாகவும் மக்களின் வாழ்வாதாரமாகவும் உள்ள இந்த அணை வரலாற்று ஆவணமும் கூட. இந்த கால்வாய் உருவான வரலாறு சற்று சுவாரஸ்யமானதும் கூட. பாண்டிய மன்னன் சடையவர்மன் வீரபாண்டியனின் அரசவையில் படை தளபதியாக இருந்த காளிங்கராயன் ஒருமுறை தஞ்சையில் உள்ள தன் சகோதரி வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது தம்பி மீதான பாசத்தில் சாதத்தை அள்ளி அள்ளி பரிமாறியிருக்கிறார் சகோதரி. போதும் என காளிங்கராயன் அன்போடு மறுக்க, உன் ஊருக்கு போனால் இப்படியெல்லாம் அரிசி சாதம் சாப்பிட முடியுமா? உன் ஊரில் கிடைப்பது கம்பும் கேழ்வரகும் தானே என அவர் யதார்த்தமாக கேட்க, அந்த ஒரு வார்த்தைதான் காளிங்கராயனை ஒரு அடையாளமாக இன்று மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. என் ஊரையும் செழிப்பாக மாற்றுவேன் என கூறிவிட்டு நேராக கிளம்பி ஈரோடு வந்தவர் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு கிபி 1271 முதல் 1283 ஆண்டுக்குள் இந்த நீர் ஆதாரத்தை கட்டி முடித்திருக்கிறார். வளைந்து நெளிந்து ஒரு பாம்பு போல கால்வாய் அமைக்க வேண்டும் என திட்டமிட்ட காளிங்கராயன் அதை செயலாக கொண்டு வந்தார். சுமார் 90 கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த கால்வாயை நம்பி மஞ்சள், கரும்பு, நெல் உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. மேடான விவசாய நிலங்களும் பயன்பெறும் வகையில் கால்வாய் வளைந்து நெளிந்து செல்லும் அழகே தனிதான். பவானி ஆற்றில் தடுப்பணை கட்டப்பட்டு பவானி மற்றும் மயில் நதிகளை இணைத்து உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் உலக பாரம்பரிய நீர்ப்பாசன அமைப்பாக கடந்த 2021 அங்கீகரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நீர் ஆதாரம் இன்று சாய கழிவுகளாலும் கழிவுநீர் கலந்து மாசடைந்து வருவதாக கூறப்படுகிறது. களத்திலிருந்து எமது செய்தியாளர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அண்மை காலமாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த வாய்க்காலின் குடிநீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு இந்த வாய்க்கால் குடியிருப்பு பகுதிகளோட கழிவு நீராகட்டும், சாயத்தோல் கழிவு நீராகட்டும், இது போன்ற காரணங்களால் இந்த வாய்க்கால் நாளுக்கு நாள் இதோட மாசு ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுகாதார தொற்றும் நோய்க்கேடும் ஏற்பட்டு வருகிறது. இதனை இந்த காளிங்கராயன் வாய்க்காலை பாதுகாக்க வேண்டும், மேலும் இந்த காளிங்கராயன் வாய்க்காலை மேம்படுத்த வேண்டும் என விவசாயிகள் நீண்ட வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக காளிங்கராயன் பாசனத்தை சார்ந்த விவசாயி வேளாளர் நம்முடைய இருக்கிறார். அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்போம். சார் வணக்கம். இப்போ இந்த காளிங்கராயன் வாய்க்கால் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க உங்களோட வயதில், இப்போ எந்த அளவுக்கு இதோட நிலைமை இருக்குது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் 743 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்க்கால். இந்த வாய்க்கால் நம்பியே 3 நேரமும் நாங்கள் இருக்கிறோம். அதாவது சிறு குறு விவசாயம் நாங்கள் அதிகம். காளிங்கராயன் பாயத்தில் ஆரம்பித்து ஆவலையாக வரல இந்த வாய்க்கால் முடியுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்லையே ஒரு 25,000 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட 23,000 ஏக்கர் பாசனம் பெறுது. இது பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம். ஈரோடு மாநகரம் மஞ்சளுக்கு பேர் போனது. எங்கள் ஏரியா காளிங்கராயன் வாய்க்காலுடைய மஞ்சள் தரமிக்க மஞ்சள் உலக அளவில் பெயர் பெற்றது. இது இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இதை நம்பி நாங்கள் முழுமையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் இந்த தண்ணி நம்ம புற போனால் குடிநீருக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வீட்டில் விசேஷ காரியம் நடக்கு, கெட்ட காரியம் நடக்கு, அது தண்ணிக்கு பயன்படுத்துவோம்.
அப்படி இந்த காலகட்டத்தில் வந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு சாய தோல் ஆலைகளின் விஷக்கழிவுகள் நேரடியாக வாய்க்காலில் கலக்கிறதுனால எங்களுடைய உற்பத்தி பாதியாக குறைந்து அத்தனை விஷமாக்கப்பட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து இல்லாமல் விவசாயிகளுக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலையை உருவாகி தற்கொலை செஞ்சுட்டாங்க. குடிநீர் தேவைக்காகவும் பாசன வசதிக்காகவும் மக்கள் இந்த கால்வாயை பயன்படுத்தி வரும் நிலையில் இதுபோன்ற கழிவுகள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது என்பதே விவசாயிகள் தரப்பில் உள்ள வருத்தம். கடந்த 30 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தியும் பலன் கிடைக்கவில்லை என தன் வருத்தத்தை பகிர்கிறார் காளிங்கராயன் வாய்க்கால் பாசன தலைவர் வேலாயுதம். இப்போ மக்கள் பூரா நோயாளியே கிட்டத்தட்ட இதே நிலை நீடித்தால் இந்த 10 வருஷத்துக்குள்ளே காளிங்கராயம் முடிஞ்சிடும், மக்கள் முடிஞ்சிருவாங்க. இப்போ 10 வருஷங்களும் முடிஞ்சிருங்கிறீங்க. இப்படி இருக்கிற இந்த வாய்க்காலை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இது வந்து பழமையான நீர்ப்பாசன திட்டத்திற்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய வாய்க்கால். இதை அழிவிலிருந்து பாதுகாக்காமல் இது ஒரு நினைவு சின்னமாக பாதுகாக்கணும். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த வாய்க்காலை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 90 கிலோமீட்டர் நீளத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, கான்கிரீட் போட்டிருக்காங்க. மீதி 75 கிலோமீட்டருக்கு கான்கிரீட் போட வேணாம். ஒன்று. ரெண்டாவது, இருக்கக்கூடிய சாய தோல் ஆலைகளை வாய்க்காலின் நீர்நிலையிலிருந்து அப்புறப்படுத்த வேணாம். காளிங்கராய் மட்டுமல்ல, காவேரி நாசமாக்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 17 லட்சம் பேர் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஒரே தீர்வு, அரசு ஆணைப்படி 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த ஆலைகளை தூக்கி மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தலமடை முதல் கடைமடை வரை விவசாயிகளுக்கு தண்ணீர் செல்லும் வகையில் கான்கிரீட் அமைக்கவும், கால்வாயில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கை. சாயக்கழிவு கலந்த நீரால் மக்கள் நோய் நொடிக்கு ஆளாகி வரும் நிலை இனிமேலாவது முடிவுக்கு வர வேண்டும் என்பதே இந்த நீர் ஆதாரத்தை நம்பியிருக்கும் மக்களின் வேண்டுகோள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.